பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் ஹை சேலரி பேக்கேஜ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். எஸ், ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு ஹை சேலரி பேக்கேஜ், லைக் ஹை சேலரினா 6 LPA 10 LPA இந்த மாதிரியான சேலரி ஒரு ஃப்ரெஷருக்கே கிடைக்கும். நீ என்ன சொல்ற? அப்படி ஒரு கோர்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். அது என்ன கோர்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் இதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஆச்சரியமான வீடியோஸ்லாம் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. என்னென்னா ஹை சேலரி வாங்கணும் அப்படின்னு எல்லா ஃப்ரெஷருக்குமே ஆர்வம் இருக்குது. பொதுவாக நம்ம மெக்கானிக்கல் படிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரிக்கு போயிடலாம். சில பேர் கிடச்சி இதில் பிடிச்சி எடுத்திருப்பீங்க, சில பேர் கிடச்சாலும் எடுத்திருப்பீங்க. பட் எனிஹவ் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இந்த ஒரு ஹை சேலரி லைக் 6 LPA சேலரிக்கு ஜாப்புக்கு போக முடியும். அதுக்கான ஃபீல்டு, அதுக்கான ஒரு கோர்ஸு, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. ஐயா என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. ஐயா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் செலக்டிவாக நான் மெக்கானிக்கல் நிறையா காலேஜஸ்க்கு போகும்போதோ இல்லை இன்டர்வியூ வைக்கும்போதோ கேட்கும்போது பொதுவாக அதிகமாக என்ன வேலைக்கு போகலான்னு ஆசையாக இருக்குதுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னு. எஸ், இந்த வேலையும் டிசைன் இன்ஜினியராக தான். சூப்பராக அப்போது போகிறோம், டிசைனை படிக்கிறோம், உடனே வேலைக்கு போகிறோம், ஒரு 6 LPA சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு பையை தூக்கிட்டு கிளம்பாதீங்க. ஏன்னா இதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கிளம்பலாமா வேண்டாமான்னு யோசிங்க. ஏன்னா இந்த கோர்ஸ், அதாவது இந்த வேலை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஐயா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வேலை அப்படிங்கிறத நான் சொன்னேன்ல. இப்போ டிசைன்னா நிறையா இருக்குது. இப்போ ஆட்டோமொபைலில் டிசைன் பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் டிசைன் பண்ணுவோம், இப்போ எல்லா இடத்துலையுமே டிசைன் பண்ணுவோம். அதே மாதிரியே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ்னால் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்னா எப்படின்னா நிலையாக ஒரே இடத்துல இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் உள்ள நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னா பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் இதில் சேர்க்கலாம். அதெல்லாம் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜினியர் வேலை இருக்குது. இந்த வேலைக்கு போனால் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 6 LPA உங்கள் சேலரி ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெஷருக்கே. அதான் விஷயமே. அப்போ அந்த ஃப்ரெஷராக நீங்கள் இந்த வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜென்ரலாக இப்போ யோசிச்சிங்கன்னா, சார் இதில் என்ன சார் இருக்குது, இந்த ப்ரெஷர் வச்சு பாய்லரு எல்லாமே நம்ம சால்டஸ்லேயே வரைஞ்சிடலாமே. ஒரு வட்டம், ஒரு கட்டம், ஒரு எக்ஸ்ப்ளோட் அடிச்சு இல்லை ஒரு ரிவால்வ் போட்டோம்னா வேலை முடிஞ்சு, பின்னாடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ட் வச்சோம்னா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இது அப்படிப்பட்ட டிசைன் கிடையாது. இதுதான் என்னை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலான டிசைன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க. ஐயா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்னா, தம்பி எனக்கு இது வந்து பாரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 bar ப்ரெஷரில் ஒரு ப்ரெஷர் வெசல் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே 20 bar ப்ரெஷரு, இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா, எடுத்தோடனே சாஃப்ட்வேர்லாம் போட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன டயாமீட்டர் போடணும், என்ன லென்த்து போடணும், என்ன மெட்டீரியல் போடணும், என்ன திக்னஸ் போடணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணணும். எஸ், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷர் வெசல் அப்படின்னாவே ASME Section 8. ASME அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ASME அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ASME Section 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் இந்த டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை வச்சு திருப்பி என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் செலெக்ஷனுக்கு திருப்பி Part 2 போகணும். அதாவது Section 2 போகணும். Section 2ல் Part A, Part B, Part C, D அப்படி தான் இருக்கும். அதில் போய் நீங்கள் மெட்டீரியலுக்கு ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டையும் ரெஃபர் பண்ணி அதுக்கான மெட்டீரியலை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதை டிசைன் பண்ணணும். சரி சார், இப்போ இதில் வந்து கால்குலேஷன்லாம் போட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ எதில் போய் படம் வரையணும், சால்டர்ஸ்லேயே வரைஞ்சிடலாமான்னா இல்லைங்கய்யா, இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது PV Elite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் இந்த டேட்டாவை இன்புட் பண்ணணும். ஏமாங்க, நீங்கள் இதில் வந்து நம்ம சால்டர்ஸ் மாதிரிலாம் படமெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டுலாம் வரைய வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும், இப்போ வந்து நீங்கள் பாய்லரில் எடுத்துக்கிட்டீங்க, ப்ரெஷர் வெசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஷெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எங்கெங்கே என்ன வெல்டு வருது அப்படிங்கிறத கொடுத்துட்டு டிசைன் என்ன டைப் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஃபீட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டிசைன்லாம் படமெல்லாம் 3Dயில் என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சிரும். என்ன வால்வு வேணும், என்ன RF பிளேட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாமே அதிலே நீங்கள் பண்ணிடலாம். ஜஸ்ட் டேட்டா கொடுத்தா போதும், அவன் செய்வான். சரியா, நம்ம செய்யறதை விட டேட்டா கொடுத்தாவே அவன் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுருவான். இதுதான் வந்து PV Elite அப்படிங்கிற சாஃப்ட்வேர். பட் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் படத்தை வரைய முடியுமானா முடியாதுங்க ஐயா. அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ண தெரியணும். இதுதான் அங்கே அதில் வேலை. ஓகே, இப்போ இந்த வேலைக்கு போகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ஸ்கில் நாலேஜெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்னென்னா கால்குலேஷன்ஸ் நல்லா போடணும். எஸ், நல்ல மேக்ஸ் எனக்கு வரும்,
கால்குலேஷன்ஸ் நான் போடுவேன், ஃபார்முலாஸ்லாம் டக்கு மாப்படம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% உங்களுக்கு கால்குலேஷன் ஒர்க்கு தான் இருக்கும். ஓகேவா? இனிமேல் கால்குலேட் பண்ணுறது தியரிட்டிக்கெல்லாம் நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 30% தான் நீங்கள் படத்தை வரைகிற வேலை. படம் வரையறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும், படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு ஒரு ஃப்ரெஷருக்கே 6 LPA கிடைக்குது அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் மினிமம் ஆஃப் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ மினிமம் ஆஃப் 20 LPA 25 LPA ஈஸிலி கெட்டபிள் இந்த ஃபீல்டில். சரியா? ஸோ அந்த லெவல் சேலரி போகணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஓகே, சொன்ன மாதிரி இந்த மேக்ஸ் நல்லா தெரியணும். அடுத்து கம்யூனிகேஷன். ஆமாங்கய்யா, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீல்டில். ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற அந்த ரெக்குயர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இல்லை டேட்டா ஷீட் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா படிக்க தெரியணும், வெர்பலாகவும் இருக்கணும், பேசவும் தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக இந்த 6 LPA சேலரி கிடைக்கும். அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் எல்லாம், இந்த கால்குலேஷன், யூனிட் கன்வர்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், அண்ட் தென் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, தென் வெல்டிங்கை பற்றி, ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பைப்பிங்கை பற்றி, இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி, ஃபேப்ரிகேஷன் எப்படி பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்கும், ஒரு வெசலை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த சாஃப்ட்வேரும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தயார் சம்பளம். எஸ், 6 LPA ஃப்ரெஷராக நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா இதை பண்ணுங்கள், போகலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா எங்கே போய் படிக்க வேண்டாம், இப்போ நம்ம MECலேயே இந்த கோர்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். எஸ், இந்த கோர்ஸுக்கு பேர் SEDE அப்படின்னு பேருங்க. SEDE, ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு பேர். ஸோ இந்த கோர்ஸ் தான் நான் இதெல்லாமே உள்ளடக்கின இந்த கோர்ஸ் தான். இதில் SolidWorks இருக்கும், AutoCAD இருக்கும், PVLIட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு half day அந்த மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். ஒரு 3 month டைம் எடுக்குங்கய்யா, 3 மாதம் உங்களுக்கு டைம் ஆகும். 3 மாதத்தில் இதெல்லாம் பக்காவாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஜாப் பிளேஸ்மெண்ட் அஷ்யூரன்ஸும் நாங்கள் பண்ணுறோம். எப்படி சேலரி 6 LPA தான். எஸ், 6 LPA சேலரியோட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அஷ்யூரன்ஸும் இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லைக் வந்து இப்போ இந்த எக்ஸான் மொபைல் இருக்குது, அண்ட் தென் ஹாலிபாட்டன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அப்புறம் இன்னொரு கம்பெனி டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து இந்த கொஸ்ட் குளோபல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எதுக்காக? இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிசைன், அதாவது ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் டிசைன் இன்ஜினியருக்காக. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில் எல்லாம் வேணும். இந்த கோர்ஸை ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக டிசைன் இன்ஜினியர் இருக்கிறீங்க, இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா இன்னும் சூப்பர். இல்லை ஆயில் அண்ட் கேஸில் QC-யாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா சூப்பர், ஈஸியாக நீங்கள் இதை கற்றுக்க முடியும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக ஆல்ரெடி நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க இதிலேருந்து. சரிங்களா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் வரலாம். ஆன்லைனில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 6 month ஆகும். டெய்லி நீங்கள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். வீக்லி, அதாவது மந்த்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் வரும். ஆன்லைனில் வந்துவோம், கிளாஸ் எடுப்போம், அதில் டவுட்ஸ்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். இல்லைனா நிறைய டிஸ்கஸ் வந்து அதிகமாக போகும், படவரையில் வேலை கம்மி. ஒரு ஒயிட் ஸ்காலர் ஜாப்பில் 6 LPA சேலரி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும், எப்போ பேட்ச் ஆரம்பிக்கும், எங்கே நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே எங்கள் காண்டாக்ட் டீல் இருக்குது, டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது லிங்க் ஒன்று வச்சிருக்கேன், என்கொயரி லிங்க், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறோம். வேறு எது டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.